சூரத்து பக்ராவுடைய 200வது வசனத்துல அவர்களில் சிலர் வந்து இருக்கின்றார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இப்படி கேட்டுருவாங்களாம். எல்லாம் எனக்கு இந்த உலகத்துல இதை கொடு அதை கொடு கேட்கிறாங்க இல்ல மக்கள். இதெல்லாம் சொல்லி காட்டுறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா என்று சிலர் கேட்கின்றார்கள். வமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், அவர்களுக்கு மறுமையில் எந்த நற்பேறுகளும் கிடையாது. இந்த உலகத்துல கேட்கிறாங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க வந்து போங்க, பிற மதத்தை சார்ந்தவர்கள்ட்ட போனீங்கன்னா அவங்களுடைய பிரார்த்தனையில என்ன இருக்கு? துனியா தான். ஒரு சாமி கிட்ட போயிட்டு வேண்டுனா இந்த உலகத்துக்கு என்னென்ன வேணும் இதைத்தான் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு சர்ச்சில் போனீங்கன்னா இந்த உலகத்தில் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பாங்க. மறுமை என்ற ஒரு நம்பிக்கையோ மறுமையோட தேவையில்லை. அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான், மின்ஹும், அதில் சிலர் இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த மனிதருடைய பிரார்த்தனை எல்லாம் சொல்றான். இது சூரத்து பக்ராவோட 201வது வசனம். மின்ஹும் மைய கூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். இந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் தலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இதை வந்து பிரசித்தியான ஒரு துஆ, இது ஒரு சிறப்பு மிக்க ஒரு துஆன்னு சொல்லிட்டு உலகத்திலேயே வணக்கங்களிலே சிறந்த ஒரு இடம் இருக்கிறது, பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். அது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது அல்லது உம்ராவுக்கு போகும் பொழுது நீங்க தவாப் செய்தீர்கள் என்று சொன்னால், அந்த 4 முனைகள்ல ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய முனை வந்து ருக்குனுல் யமானி, யமன் நாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிற முனைன்னு அர்த்தம். ருக்குனுல் யமானின்னு சொல்லுவாங்க. அந்த ருக்குனுல் யமானியில இருந்து ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் சொல்லிட்டு அந்த இடத்துல கடக்கும்போது மட்டும் இதுதான் துவா. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் என்ற சூரத்து பக்ராவின் 201வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தவாஃப்ல ஓதுவார்கள் சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய லிமிட்டை வந்து காட்டுறான். முதல்ல வந்து சொல்றான், இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் பிரார்த்தனை செய்யும்போது இந்த உலகத்தை மையப்படுத்தி தான் கேட்பார்கள். அவர்களுக்கு இது கிடைக்கும், மறுமையில் அவர்களுக்கு எதுவுமே இல்லை. ஆகவே மின்ஹும் மையம் போல அதில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் தான் முஸ்லிம்கள், அவர்கள் தான் மூமின்கள். அவர்கள் இந்த உலகத்தை மட்டும் கேட்க மாட்டார்கள், மாறாக இந்த உலகத்தையும் மறுமையும் சேர்த்தே. இந்த உலகம் இல்லாட்டி மறுமை இல்லையே. உலகத்துல எல்லாம் சிறந்ததை கொடுத்தாதான் நான் தொழ முடியும், நோன்பு நோக்க முடியும், தான தர்மம் பண்ண முடியும். அதை கொண்டு மறுமையை வந்து நான் என்ன செய்ய முடியும்? விளைச்சலை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ இந்த உலகத்துல முதல்ல நீங்க வந்து கேட்கணும், மறுமையும் சேர்த்தே கேட்கணும். அப்போ இதற்கு மேல ஒரு துவாவை நீங்க எழுதி கொண்டு வாங்க. யாராச்சும் அல்லாஹ் நான் இதை கேட்கிறேன் அதை கேட்கிறேன் நீங்க எவ்வளவு பட்டியல போட்டாலும் இதில் அதை அடங்கி விடுமே தவிர இது இல்லாத ஒன்றை நீங்கள் கேட்க முடியாது. என்ன பொருள்? அல்லாஹும்ம, எங்களுடைய இறைவா, ரப்பனா, எங்களுடைய பராமரிப்பாளனே, ஆத்தினா, எங்களுக்கு கொடு, ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு இல்லையா, கெட்டதை விட்டு நல்லது மட்டும் கொடு. வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையிலும் இதே மாதிரி நல்லதை மட்டும் கொடு. வகினா அதாபன்னார், நரக நெருப்பு வந்து பாதுகாத்து. வேற என்ன வேணும் சொல்லுங்க? இந்த உலகத்துல வாழ வரைக்கும் சுகமா வாழணுமா? மறுமையிலே நல்லது வேணுமா? நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துணுமா? அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு சொர்க்கவாசிக்கு உள்ள முழுமையான ஒரு துவா. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது துவாவுடைய முழுமை. இதை கேட்டால் நீங்கள் எல்லாமே கேட்ட மாதிரி. அதனால எங்கெல்லாம் துவா அங்கீகரிக்கப்பட்டுமோ அங்கெல்லாம் இந்த துவா வந்து அதிகமாக கேளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க.